உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். நாம் இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, மாத பலன்கள். அதாவது ஏப்ரல் மாத பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் பேசிட்டு இருக்கிறோம். அதில் இன்னைக்கு கடக ராசியை பற்றி பேச போகிறோம். இந்த மாதத்தில் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. உங்கள் எல்லாத்துக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அது போக இந்த மாதத்தில் கிரக அடைவுகள் எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ கடகத்துக்கு 9ஆம் இடம், அதாவது மீனம். மீனத்தில் ஆல்ரெடி சனி பகவான் இருக்கிறாங்க. அது கூட செவ்வாய் பகவான் அந்த சனியோடு இணையிறாங்க. அது போக சூரிய பகவானும் மீனத்தில் சனி ப்ளஸ் செவ்வாயோடு வந்துடுறாங்க. அது போக புதன் பகவானும் ஏப்ரல் 11ஆம் தேதி மீனத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ மீனத்தில் 4 கிரகங்கள். அது போக சுக்கிரன் மேசத்தில். அது போக ஏப்ரல் 14ஆம் தேதி மீனத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் மேசத்துக்கு வந்துடுறாங்க. உங்களுக்கு ராகு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. குரு பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துல மிதுனத்தில் இருக்கிறாங்க. அப்ப இந்த கிரக அடைவுகளாகப்பட்டது கடக ராசிக்காரங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குமா, இல்லை சாதகமாக இருக்குமா, பாதகமாக இருக்குமா? இதைத்தான் நம்ம விரிவாக பார்க்க போறோம். இப்போ கடக ராசிக்கு சனி பகவான் 9ஆம் இடத்தில் இருப்பது யோகம். அந்த சனி பகவானோடு உங்களுக்கு அந்த செவ்வாய் பகவான், இந்த செவ்வாய் தான் உங்களுக்கு யோகமான கிரகம். அப்ப அந்த யோகமான கிரகம், அந்த 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் இன்னைக்கு 9ஆம் இடத்துல போய் சனியோடு இணைஞ்சிருக்கிறாங்க குருவுடைய வீட்டில். அப்போ அந்த செவ்வாயுடைய ஆதரவு உங்களுக்கு எப்படி இருக்கும், செவ்வாயுடைய அந்த 9ஆம் இடத்து ஆதிபத்தியம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த செவ்வாயுடைய அனுகிரகம் உங்களுக்கு நல்லா இருக்கும், சனியுடைய அனுகிரகமும் நல்லா இருக்கும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சூரியனுடைய அனுகிரகமும் நல்லா இருக்கும், புதனுடைய அனுகிரகமும் கண்டிப்பாக நல்லா இருக்கும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த 4 கிரகங்கள் 9ஆம் இடத்தில் இருப்பதும், அந்த 4 கிரகங்களுடைய பார்வை பொதுவாக 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில், அதாவது கடகம், சிம்மம், கன்னியில் அந்த 4 கிரகங்களுடைய பார்வையும் அங்கே படுது. இப்படி படும்போது கடக ராசிக்காரர்கள் இதற்கு முன்னாண்ட அஷ்டம சனியிலிருந்து விடுதலையே வந்திருக்கிறீங்க. இருந்தாலும் இந்த 3 வருஷ காலங்கள் ஆகப்பட்டது ஒரு சில பேர் கடகராசியில் நம்பியவர்களால் ஏமாற்றம். இது 100க்கு 90% நடந்திருக்குது. ஆமாவா இல்லைங்களா? கண்டிப்பாக நடந்திருக்குது. இது போக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடலாதிபதி, உடல் ஆரோக்கியம் திருப்தியாக இல்லை, மன நிம்மதியும் இல்லை, செய்யக்கூடிய தொழிலையுமே கஷ்டம், பெற்ற மக்களால் வேதனை. இப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு அந்த கஷ்டங்கள் எல்லாமே இப்பொழுது மாறக்கூடிய ஒரு நல்ல டைம் வந்தாச்சு. இந்த ஏப்ரல் மாதத்தில் கடகராசியில் பிறந்த ஆண் பெண் இருபாலருக்கும் அவங்க எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் அந்த கஷ்டத்தில் இருந்து விடுபடக்கூடிய யோகம். அப்போ செவ்வாய் உங்களுக்கு இடமாற்றத்தை கொடுக்கும். அது போக ஒரு வீடு கட்டுவதற்கு இடம் வாங்கலாம், இல்லை பூமியை வாங்கி போடலாம், இல்லை ரியல் எஸ்டேட் பண்ணலாம். அப்போ தொழிலில் பார்த்தீங்கன்னா
அந்த வருமானம் அப்படிங்கிறது வரும் போகும். அதே சமயத்தில் அந்த வருமானம் வந்தாலும் ஏதாவது ரூபத்தில் விரைய செலவுகள் நடக்கும். ஏன்னா வந்து குரு 12ஆம் இடத்துல. அப்போ அந்த குரு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பணம் வரும். அந்த பணத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சு பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கிறது நல்ல விஷயம். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த குருவுடைய பார்வையும் உங்களுக்கு வந்து கும்பராசியை 9ஆம் பார்வையாக கடகத்துக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ 8ஆம் இடம் என்பது என்ன? கடன், அவமானம், வண்டி வாகன விபத்து. இதிலிருந்து கண்டிப்பாக கடகராசிக்காரங்க தப்பிச்சுக்குவீங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் ஆப்பட்டது 10ஆம் இடத்துல. அப்போ 10ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து தொழில் மேன்மையை கொடுப்பார். அப்போ புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். அதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அதே சமயத்தில் கடகத்துக்கு 2ஆம் இடத்தில் கேது இருந்து குடும்பத்தில் கொஞ்சம் விரிசலையும் கணவன் மனைவிக்கு ஒரு திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலையையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். இந்த குரு பகவான் விரை செலவுகள் கொடுப்பாங்க. இது ரெண்டை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து நிதானமாக கொஞ்சம் அப்படியே டேக் கேர் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்வான்ஸாக நம்ம பொறுமையாக இருக்கணும், நம்ம நிதானமாக இருக்கணும். அவங்க ஏதாவது பேசினா நம்ம திருப்பி பேசக்கூடாது, ஒரு பிரச்சனை வரக்கூடிய அளவுக்கு நம்ம பேச்சை வளர்த்தக்கூடாது அப்படின்னு அந்த ஆண் பெண் இருபாலரும் குடும்பத்தில் இதை நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது அல்லாமல் அவர் எங்கேயோ வேலைக்கு போயிட்டு வர்றாரு, அவர் ஒன்று சொல்கிறாரு, நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, மீண்டும் அவர் ஒன்று சொல்கிறாரு, நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க. இந்த ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிறது வளரக்கூடாது. யாராவது ஒருத்தர் அந்த சமயத்தில் திடீர்னு நான் சொன்னது ஞாபகம் வந்து இது வளர்த்தனா பிரச்சனையில் முடியும், இந்த பிரச்சனை உங்களுக்கு தான் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணும். அதனால் நம்ம கொஞ்சம் அமைதியாக இருந்து கொள்வது நல்லது அப்படின்னு நினைங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர் மாணவிகளுக்கு கண்டிப்பாக இந்த பீரியட் அப்படிங்கிறது ஒரு நல்ல பீரியடு. அப்போ நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதலாம், எக்ஸாமில் பாஸ் பண்ணலாம். அதுபோக டிஎன்பிசி எழுதலாம், குரூப் ஏ சம்மந்தப்பட்ட எக்ஸாம் எழுதலாம். இல்லை வந்து நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறீங்க, இந்த எக்ஸாம் எழுதுறீங்க, இதில் நல்ல மார்க் வரும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸாம் எழுதினாலும் அதில் வந்து ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக உருவாகும். அப்போ நீங்கள் எந்த நம்பிக்கை வச்சுருக்கிறீங்களோ, எந்த நம்பிக்கையோடு இதை அட்டன் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நல்ல மார்க்கும் வாங்குவீங்க. இல்லை வந்து உங்களுக்கு தொழிலில் இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணால் இன்னும் ப்ரமோஷன் கிடைக்கும் நம்மளுக்கு அப்படின்னு நினச்சாலும் தாராளமாக எழுதலாம். அதுபோக இந்த கடக ராசியில் நிறைய பேர் டாக்டர்ஸ் படித்தவங்க இருக்கிறாங்க. அவங்களும் இந்த நீட் எக்ஸாம் எழுதுறக்கோ இல்லை இந்த எம்பிபிஎஸ் எழுதுறக்கோ அதுக்கு அடுத்த கட்டம் படிக்கிறக்கோ நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அது போக அவங்களுடைய வாழ்க்கையில் இதை ரொம்ப டீப்பாக படித்து அதில் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆகி அதன் மூலியமாக புகழ் பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் நல்லா இருக்குது. அப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் நல்லா இருக்குது. இல்லை அரசியல் குடும்பத்தில் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும். சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஏதாவது தொழில் செஞ்சிட்ருக்கிறாங்க, தாராளமாக அதையே செய்யலாம். இப்போ வந்து அதில் ஏதாவது பெருசாக நம்ம வந்து முதல் போட்டு செய்யலாம் அப்படின்னா இப்போதைக்கு செய்ய வேண்டாம், அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது சொத்து பிரித்து கொடுக்கணும் அப்படின்னா தாராளமாக மக்களுக்கு இல்லைன்னா வந்து அவங்க அண்ணன் தம்பிகளிலிருந்து அந்த சொத்தை பிரிக்கணும்னு நினச்சாலும் பிரிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனைங்கிறது இல்லை. ஆனால் வந்து இந்த டயத்தில் உங்களுக்கு வந்து உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிணை பீடைகள், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த முட்டிங்கால் பிரச்சனை, இது எல்லாமே கண்டிப்பாக இந்த டயத்தில் வரும். வந்தாலுமே உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது, தப்பிச்சுக்குவீங்க, நல்லா இருப்பீங்க.
மேலும் உங்களுக்கு ஏதாவது தொழில் ஆரம்பிக்கணும், இல்லை ஏதாவது ஒரு நல்ல முக்கியமான விஷயங்கள் செய்யணும், இல்லை நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டும் நம்ம நல்ல நிலைமைக்கு வர முடியலையே அப்படிங்கிற ஏக்கம், அப்படிங்கிற வருத்தம், இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜாதகம் ஒரு நல்ல இடத்துல ஒரு அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். விருப்பம் இருந்தால் எங்கிட்டையும் நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக இப்போ எல்லாத்துக்கும் பார்த்து சொல்லிட்டு தான் இருக்கிறோம். நீங்களும் ஆசைப்பட்டால் கண்டிப்பாக அதையும் பார்த்து சொல்கிறோம். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.